வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தொடரும் துயரம். யானைகளால் பறிபோகும் மனித உயிர்கள். அச்சத்தில் மக்கள். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக கால்நடைகளை திருடி வந்தவருக்கு போலீசார் செய்த சம்பவம். அரசின் புதிய சட்ட முயற்சிக்கு தமிழரசு கட்சி நேரடி எதிர்ப்பு. சுமந்திரன் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. மட்டக்களப்பு தேட்டாத்தீவு பகுதியில் பதிவாகிய கோர விபத்து. கிளிநொச்சியில் போலீசாரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற மணல் கடத்தல்காரர்கள். இறுதியில் போலீசார் செய்த அதிரடி சம்பவம். மன்னாரில் காலாவதியான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்திய விற்பனை நிலையம். விரைந்து செயல்பட்ட சுகாதார அதிகாரிகள். நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றிச் சென்ற உளவு இயந்திரங்கள் மீது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதோடு சாரதி ஒருவரையும் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மற்றொரு உளவு இயந்திர சாரதி உளவு இயந்திரத்தை கைவிட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் உளவு இயந்திரத்தை நிறுத்த முற்பட்ட வேளையில் போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகஸ்தர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரந்தன் பூநகர் வீதியில் வீதி சோதனை நடவடிக்கைகளில் நேற்றைய தினம் இரவு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டிருந்த வேளையில் வீதியில் மணலுடன் வந்த 2 உளவு இயந்திரங்களை வழிமறித்துள்ளனர். இதன் பொழுது உளவு இயந்திரம் ஒன்று போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் அதன் மீது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டனர். இதனையடுத்து உளவு இயந்திரங்களை வீதியில் கைவிட்டுவிட்டு சாரதிகள் தப்பியோடி உள்ளனர். இவர்களில் ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மடக்கி பிடித்த நிலையில் மற்ற நபர் தப்பிச் சென்றுள்ளார். கைது செய்யப்பட்ட சாரதியினையும் மீட்கப்பட்ட 2 உளவு இயந்திரங்களையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் தப்பியோடிய மத்திய சாரதியை கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சட்டவிரோத தையிட்டு விகாரை அமைப்பு தொடர்பான 3 வழக்குகளுக்கான விசாரணை திகதிகள் பிற்போடப்பட்டுள்ளன. தையிட்டு விகாரை தொடர்பான வழக்குகள் மல்லாகம் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டன. இதன் பொழுது ஒரு வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்கும் ஏனைய 2 வழக்குகள் ஜூலை மாதத்துக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தனியார் காணியொன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த விகாரையினை அகற்றுமாறு கோரி போராடும் மக்களுக்கு எதிராக போலீசார் இந்த வழக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இதேவேளை காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் ஒவ்வொரு பூரண தினத்தன்று தங்களது போராட்டங்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்டமூலத்தை எதிர்க்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து போராட்டங்களிலும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் மிகுந்த முனைப்போடு கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதே எமது நீண்டகால கோரிக்கையாகும். இதனை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டங்கள் உட்பட நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகிறோம். இந்த நிலையில் தற்போது உள்ள சட்டத்துக்கு மாற்றீடாக அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலம் என்கின்ற பெயரில் புதிய சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம். இந்த புதிய சட்டம் மூலம் எக்காரணம் கொண்டும் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எனவே இந்த சட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து போராட்டங்களிலும் நமது கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் மிகுந்த முனைப்புடன் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகலில் உளவு இயந்திரத்தில் சிக்கொண்டு 15 வயது சிறுவன் ஒருவன் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். கல்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று காலை குறித்த சிறுவன் உளவு இயந்திரத்தின் சாரதி இருக்கைக்கு அருகில் ஏற முற்பட்ட வேளையில் தவறி விழுந்துள்ளார். இதன் பொழுது குறித்த உளவு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிறுவன் சிக்கியுள்ளார். காயமடைந்த நிலையில் சிறுவன் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மகாநன்னேரிய பகுதியைச் சேர்ந்த 15 வயதினுடைய சிறுவன் என்று போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் கல்கமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அஜுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரவாணி பகுதியில் கால்நடைகளை கடத்திய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீண்ட காலமாக கால்நடைகள் திருடப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் சிறிய ரக வாகனம் ஒன்றில் 9 கால்நடைகளை கடத்தி சென்ற வேளையில் காங்கேசன்துறை பிராந்திய போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழ் இயங்கும் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு பிரிவால் கால்நடைகளை கடத்தியவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கால்நடைகளுடன் அஜுவேலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் கைதாகியவர் நாளைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.
மட்டக்களப்பு முனைக்காடு கிராமத்துக்குள் இன்று அதிகாலை காட்டு யானை ஒன்று உட்புகுந்து மூதாட்டி ஒருவர் உட்பட்ட 2 பெண்களை தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே மூதாட்டி பலியாகியுள்ளார். அத்தோடு 2 பெண்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொக்கட்டிச்சோலை முனைக்காடு கிராமத்துக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானை ஒன்று மக்கள் குடியிருந்த குடியிருப்புக்குள் பிரவேசித்து திடீரென்று மக்களை தாக்கியுள்ளது. இதன்பொழுது அதிகாலை வேளையில் வீட்டில் தனது கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்த 75 வயதினையுடைய மூதாட்டி யானையினுடைய தாக்குதலுக்கு இலக்காகி பலியாகியுள்ளார். இதன்பொழுது 2 பெண்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி 3 பேர் பலியாகியுள்ளதோடு 6 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி தேற்றாத்தீவு பிரதான வீதியில் அமைந்துள்ள கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக இன்று அதிகாலை பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கேப்ரக வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதி இதன் பொழுது எந்தவித ஆபத்துகளுமின்றி தெய்வாதீனமாக உயிர் பிழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி பகுதியிலிருந்து மருதமனை நோக்கி சென்ற கேப்ரக வாகனமே தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக இருந்த மின்கம்பத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாக்கியது. வாகனத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதோடு மின்கம்பமும் உடைந்து விழுந்துள்ளது. மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற பொதுமக்களின் முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கைகளை அடுத்து குறித்த விற்பனை நிலையத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கைகளின் பொழுது குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விற்பனை நிலையத்தில் காலவதியாக்கிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையிலும் அழுகிய பழங்கள் மரக்கறிகள் ஆகியன விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையிலும் களஞ்சி சாலை சுகாதாரமான முறையில் பேணப்படாமையின் அடிப்படையிலும் விற்பனை நிலையத்தின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனை நிலையத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஏனைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரையில் களஞ்சி சாலைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அம்பாறை நோக்கி சென்ற பேருந்தில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடை பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபரை இன்று அதிகாலை போலீசார் கைது செய்துள்ளனர். தனியார் பேருந்து ஒன்றில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் அம்பாறை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுது இவர் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதாகியவர் கொழும்பு பாலத்துறை பகுதியிலிருந்து ஹெரோயினை பெற்றுள்ளதோடு அவர் நீண்ட காலமாக இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்பொழுது அவரிடமிருந்து 2677 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.